ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடியாடி பணிந்து பல்படிகால் வழியேறி கண்டி கூடி வானவர் ஏத்த நின்ற திருக்குருகூர் அதனுள் ஆடுபுட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் குயில் நின்றார் பொழில் சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்க்கழற்கு அன்பையே உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர்வளம் மிக்கவன் ஊர் வினவி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே எங்கனையோ அன்னை மீர்காள் என்னை முனிவது நீர் நங்கள் கோலத் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழை சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல்முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் படிந்தேலோர் எம்பாவாய். सर्वत्र रामानुजनाम संकीर्तनं रामानुजा. पुंडलीक सारी का भक्त नाही, पंडरी सारी का क्षेत्र नाही, विठोबा सारी का देव नाही, तुकाराम सारी का सद्गुरु नाही. पुंडलीक वरदा हरि विठला जय राम कृष्ण हरि. இந்த தியான ஸ்லோகம் எல்லாம் சொல்றோம் பாருங்க. இந்த பாசுரம், இந்த ஒவ்வொரு பாசுரம் ஒவ்வொரு ஸ்லோகமுமே நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்ல மாறுதல்களை கொண்டு வரும். இப்போ உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன்லாம் சொல்கிறோம் பார்த்தா. இதை சொல்லிகிட்டே வர வர ஒரு நாள் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன்னு அனுபவமாக உணர ஆரம்பிப்போம். பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். அப்போ என்னாகும்னா, நம்ம தப்பான வழியில் போனால் கூட சுவாமி நம்மாழ்வார் நம்மளை திருத்தி பணிகொள்வார். செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏதான ஒரு சந்தர்ப்பத்தில் திருக்குறுங்குடி நம்பியுடைய செங்கனிவாயோடு நம்ம மனசு அப்படி லயப்படும். ஏன்னா அதெல்லாம் பெரியவாளுடைய வார்த்தைகள், அனுபவபூர்வமான வார்த்தைகள். அதனால இதை சொல்றதுக்கே நமக்கு பாக்கியம். அதுபோலேதான் ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி. ஏன்னா சந்துகாராமுக்கு பாண்டுரங்கனே சொன்ன ஒரு நாம உபதேசம். அப்போ நம்ம ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரின்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா, பாண்டுரங்கன் இப்படி எட்டி பார்ப்பானா, யாரது, நான் துகாராம் சொன்னதை யாரோ சொல்கிறாளே அப்படின்னு பார்ப்பானா. அவன் பார்த்தா போதுமே, பார்வை ஒன்றே போதுமே. புண்டலீக வரதா அப்படின்னு சொல்லும் பொழுது, புண்டலீக வரதன் நான் தானே, யார் அது என்ன கூப்பிடுறா அப்படின்னு பார்ப்பானா. ஹரி விட்டலா அப்படின்னா உடனே ருக்மிணி தாயார் பார்ப்பாளாம். ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி அப்படின்னு சொன்னோம்னா துகாராம், அவரோட பக்தர்கள், பரமபதத்தில் நித்தியமாக வாழக்கூடிய பாண்டரங்க பக்தர்கள், இவர்கள்லாம் நம்மளை பார்த்து நம்முடைய வாழ்க்கை நிலைமையை பார்ப்பார்கள். அச்சோ, அந்த குழந்தை கஷ்டப்படுறதே, இதுலேருந்து மீண்டு வரட்டும், இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு பூர்வ ஜென்ம கர்ம வினை இருக்கே, இது மாறட்டும் அப்படின்னு சொல்லி
பரமபதத்தில் இருந்துட்டு பகவான் கிட்டவா நமக்காக சிபாரிசு பண்ணுவார்கள். அதனால தான் இந்த ஸ்லோகம் எல்லாம் சொல்கிறோம். நிறைய வார்த்தைகள் உலகத்தில் பேசுகிறோம். இந்த மாதிரி பக்தாளுடைய வார்த்தைகள் பேசும் பொழுது அதுக்கு நல்ல பலம் உண்டு. இப்போ நம்மளே ஒரு விஷயம் சொல்கிறோம், அதே ஒரு மந்திரி சொன்னார்னா அதுக்கு ஒரு விலை ஜாஸ்தி. சாதாரணமாக சொல்லுவோம், ஏழை சொல்லி அம்பளம் ஏறாது அப்படின்னு, பணக்காரன் சொல்லி ஏறுறதுன்றோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த பக்தாள்லாம் பணக்காரர்கள், ஹரிபக்தியிலே கோடீஸ்வரர்கள். எவ்வளவு கோடீஸ்வரர்கள்னா ஹரி அவளுக்கு கை கட்டி சேவகம் பண்றான். கண்ணன் என் சேவகன் பாரதியார் சொல்றார் இல்லையா? அப்ப இவா சொல்றது எல்லாம் ஹரி கேட்பான். எப்படி பீஷ்மர் சொன்னதை ஹரி கேட்டான் இல்லையா? கைகட்டி ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு தானே ஹரி வந்து உக்காந்தான். ஆனா பீஷ்மர் சொல்லிட்டான்றதுக்காக ஆயுதம் எடுக்கிறான். வால்மீகி மகரிஷி கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாக்காம் வந்தே வால்மீகி கோகிலம். இந்த வால்மீகின்ற குயில் எப்பொழுதும் ராமா 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 அப்படின்னு கத்துறதான். அந்த குயிலோட பிறந்த நாள் இன்னைக்கு வால்மீகி ஜெயந்தி. நமக்கெல்லாம் தானா அமையிறது. வைகுண்டபதி அப்படி பிளான் பண்றாரு எல்லாம். கர்நாடகாவிலெல்லாம் இன்னைக்கு பேங்க் ஹாலிடே, வால்மீகி ஜெயந்தின்னு. ஒரு வேடுவன் தானே, பறவைகள்லாம் கொண்டு இருக்க வேடுவனுக்கு ரிஷிகள் உபதேசம் பண்ணி ராமநாமத்தை ஜிபிச்சு ராமானு கூட வராம மாறான்னு சொல்லி அதை பகவான் ராமான்னு எடுத்துட்டு அந்த வேடுவனை தன் பக்தனா அங்கீகரிச்சுட்டான் இல்லையா? ஏன் அங்கீகரிச்சான்னா சத்குரு அவனுக்கு உபதேசம் பண்ணிட்டார், அதனாலே தன் பக்தன் அப்படின்னு ஏற்றுட்டான். அவன் வால்மீகி மகரிஷி போல நம்மளையும் பகவான் தன் பக்தனா அங்கீகரிக்கணும். அங்கீகரிச்சதுனால தான் தன் மனைவியுடைய பிரசவம் வால்மீகி ஆசிரமத்தை நடக்கணும்னு தாயார் அனுப்பிட்டான். வண்ணான் மேலெல்லாம் பழி போடக்கூடாது. இதெல்லாம் இவர் அழகா பிளான் பண்ணிட்டு தான் அனுப்புறாரு. வேற எங்கேயாவது கொண்டு விட வேண்டியது தானே. வால்மீகி பகவான் ராஜ்ய பரிபாலனை ஆண்ட சமயத்தில் பூலோகம் முழுக்கவே ராமனோட கண்ட்ரோலில் தான். அப்போ வேற எங்கேயாவது தானே அனுப்பணும். வால்மீகி ஆசிரமத்துக்கு ஏண்டா அனுப்பினார் அப்படின்னா அவருடைய பக்தி அவ்வளவு வசதியா இருக்கு. அவர் ராமநாம சத்தியம். அவர் ராமநாமத்தை ஜபிச்சதுக்கு பரிசா தன் பிள்ளைகளுக்கு பெயர் வச்சு அவளுக்கு ராமாயணம் உபதேசம் பண்ற பாக்கியத்தை பகவான் கொடுத்துட்டான். அதனால பெரிய பாக்கியம் இது. அதனால எப்பொழுதுமே ஒரு ஸ்லோகம் கிடைக்கிறது, ஒரு பாசுரம் கிடைக்கிறது, சும்மா படிங்கோ. உங்களுக்கு பெருசா அர்த்தம் தெரியலைன்னாலும் பரவாயில்ல, அதை படிக்கும் பொழுது என்ன ஆகும்னா அது ஒரு பெரிய சக்தியை நமக்கு கொடுக்கும். நம்ம மனசில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சிந்தனைகளை மாற்றிவிடும். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள்னு பார்த்தோம்னா 2% 1% தான். நம்ம மனசு அதையே அசை போடுறது பாருங்க. இந்த மாடெல்லாம் சாப்பிட்டு அசை போடும். அந்த மாதிரி நம்ம எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகள், கவலைகள், வியாதிகள், அவமானங்கள் இதையே மனசில் அசை போட்டுண்டு அதை இன்னும் ஜாஸ்தி பண்ணுறோம். அதே பிரச்சனையோடு தான் ராத்திரி தூங்குறோம். அப்போ ஒன்றும் ஆகலையே. அதே கவலைகள் விட்டுட்டு தான் ராத்திரி தூங்குறோம். அப்போ ஒன்றும் ஆகலையே. அப்போ இந்த கவலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது நாம தான். அது நம்மளை படுத்தலை, நாம தான் அதை படுத்தின்னு இருக்கோம். அதுவே டயர்டாகிடுது. எவ்வளோதான் யோசிப்பேன், விட்டுட என்ன அப்படின்றது. ரொம்பலாம் யோசிக்காதீங்க. நேற்று கூட சொன்ன ஜாலியாக இருங்க. ஜாலியாக இருங்கன்னா பொறுப்பு இல்லாமல் இருக்கும்னு அர்த்தம் இல்லை. இந்த காலத்தில் ஜாலினா பொறுப்பு இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லை. எல்லா கடமைகளை பண்ணுங்கோ, தைரியமாக இருங்கோ, நம்பிக்கையோடு இருங்கோ, மனசில் பாரம் இல்லாமல் இருங்க. அதுக்கு பேர் தான் ஜாலியாக இருக்கிறதுன்னு அர்த்தம். வியாதி வரதா வந்துட்டு போட்டோம். உனக்கிட்ட என்ன இருக்குன்னு கிட்ட வியாதி இருக்குது, கை வலி இருக்குது, கால் வலி இருக்குது சொல்லிக்கலாமே பெருமையை. 4 பேர்கிட்ட என்னத்த சொல்கிறது, ஒரே வலிக்கிறது, சரி வீட்லேயே இரு சொல்லிக்கலாம். அது ஒருலாம் சந்தோஷம் பாருங்க. நிறைய இடத்துல தப்பிச்சுடலாம். யாராக கூட்டம் இல்லை, கை வலி இருக்குது வர முடியாது, கொஞ்சம் இந்த அடுத்த வாட்டி பார்க்கலாம்,
இப்படி நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, ஊர் ஊரா கொஞ்சம் தொண்டை எதையான சொல்ல வேண்டியது தான். இப்படிதான் நாங்கள் காலத்தை ஓட்டின்னு இருக்கோம். ஏதான பிரச்சனை இருக்கா, கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, அப்புறமா வரேன். இதெல்லாம் நமக்கு வந்து பெரிய காவலர்கள். இந்த ஏழ்மை, தரித்திரம், பிரச்சனை, வியாதி, அவமானம் இதெல்லாம் என்ன ஆகுறதுன்னா நம்மளை மனுஷாக்கிட்டேருந்து காப்பாற்றிடுது. இந்த விவிஐபிலாம் வந்தாவா கூட அந்த செக்யூரிட்டி கார்டு வருவான், இந்த கருப்பு பூனை படையின்வா. அவள் யாரையும் அவன் பக்கத்தில் அண்ட விடாமல் அப்படி தடுப்பா பார்த்தாளா. இந்த மாதிரி இந்த வியாதிகள், பிரச்சனைகள், அவமானங்கள், கவலைகள்லாம் நம்மளை கண்ட இடத்த சேர விடாமல் தடுத்து விடுறது. கண்டவா கிட்ட சிக்காமல் காப்பாற்றிடுது. யார்கிட்ட சிக்கிட்டா வச்சுக்கோங்களேன் பிரச்சனை. இந்த சிக்காமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதனால் யாரையும் திட்டாதீங்க, கவலையெல்லாம் புலம்பாதீங்க. அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோமே. உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்ற கவலை இருக்குது, பிரச்சனை இருக்குது, வியாதி இருக்குது, வேற என்ன இருக்குது, பாண்டரங்கனும் கூட இருக்கான், அவன் இருக்கானே, அதுவும் இருந்துட்டு போட்டோம், இவனும் இருந்துட்டு போட்டோம், அவ்வளோதானே. இப்போ வீட்டில் எலி இருக்குது, கரப்பாம்பூச்சி இருக்குது, பூனை இருக்குது, மூட்டைப்பூச்சி இருக்குது, கொசு இருக்குது, கூட யார் இருக்கார், வீட்டுக்கார் இருக்கார், பிள்ளை குட்டிகள் இருக்குது, மனைவி இருக்கா, அவ்வளோதானே. பேங்க்கில் பணம் இருக்குது, ஊரில் நல்லா இருக்குது, எதுவும் சொல்கிறோம் இல்லையா, இருந்துட்டு போட்டோமே. சந்தோஷம். நீங்கள் மனசில் சமாதானமாக இருக்கிறதுக்காகத்தான் இந்த பக்தி விஷயங்கள் எல்லாம். புதுசாக ஒன்றும் சொல்லலை, புதுசாக ஒன்றும் கொண்டு வந்து கொடுக்கலை. உங்ககிட்ட தேவையில்லாதெல்லாம் எடுத்து போட்டுருங்கோ. இதுக்கு இந்த விஷயத்துக்கு இதுக்கு மேலே அலட்டிக்க வேண்டாம், இதுக்கு போயில அலட்டிக்காதீங்கோ அப்படின்றாலே அவ்வளோதான். பாண்டுரங்கன், இந்த பாண்டுரங்கனோட பக்த விஷயம் பாருங்களேன். பெரிய மாயாஜால தந்திரம்லாம் கிடையாது, பெரிய திடீரோட அதிசயம் நடந்ததெல்லாம் கிடையாது. அவ பாட்டுக்கு பக்தி பண்ணிட்டு இருப்பா. பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் இல்லாத ஒரு பக்த கூட்டம் பாண்டுரங்க பக்த கூட்டம். ஒவ்வொரு நாளாக கதையை கவனிச்சு பாருங்க. சாந்தோபாவா இருக்கட்டும், அவர் மனைவி யசோதாவா இருக்கட்டும், இல்லாட்டி மளிகை கடைக்காரனாக இருக்கட்டும், பாண்டுரங்கனை அனுபவிக்கணும், இவ்வளோதான் அவளுடைய தாற்பயம். அதுக்கு மேலே இப்படிலாம் மாறணும், ஒரு நாள் இது ஆகணும், அதெல்லாம் யாருமே எதிர்பார்க்கறதில்ல. நாமதேவராக இருக்கட்டும், துக்காராமா இருக்கட்டும், எல்லாருமே சாதாரண ஒரு வாழ்க்கை, நம்மள மாதிரி ஒரு வாழக்கூடிய பக்தர்கள். குடும்பத்தை நடத்திண்டு குடும்ப பிரச்சனைகள், கவலைகள், இதுக்கு நடுவில் வாழறா. இதுக்கு நடுவில் பாண்டுரங்கன் அனுபவிக்கணும்னு பிரார்த்திக்கிறா. அவர்களுக்கு பாண்டுரங்கன் கிடைக்கணும். இதுதான் பாண்டுரங்க பக்த விஜயனத்தினுடைய அழகான ஒரு தாத்பரியம். அதனால் நாமும் பக்தர்கள் தான். எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது, வியாதிகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் மனசில் போட்டு உங்கள் மனசை குப்பை தொட்டி ஆக்கிடாதீங்க. இந்த மனசில் பாண்டுரங்கன் அழகாக அப்படி வச்சுக்கோங்க, அப்போ சமாதானமாக இருக்கும். அதனால தான் சங்கரர் சொல்கிறார், மகாயோக பீடே. உடனே கடை இந்த ஸ்கூலில் பசங்கள்லாம் புக்கு பிரிக்கிற மாதிரி பிரித்து நல்லா இருக்கு. ஒவ்வொரு தடவையும் ஏதான ஒரு 7 ஸ்லோகத்தை சொல்லிட்டு போயிடுறது. ஆனால் நல்லா இருக்கு இல்லையா? நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு 10 பாசுரம், பாகவத்தில் ஒரு 7 ஸ்லோகம், சங்கரர் சொன்ன பாண்டுரங்காஷ்டகம், இப்படி ஒவ்வொன்றா அப்படி கற்றுப்போம். வாழ்க்கையில் தேவையில்லாத நிறைய கற்றுனுட்டோம். இந்த டிவி, சீரியல், பம்பு பேசுறது, தேவையானது இதெல்லாம் கொஞ்சம் கற்றுப்போம். மகாயோக பீடே தட்டே பீமரத்யா வரம் புண்டரீகாய தாத்தும் முனீந்திரைஹி சமாகத்ய திஷ்டந்தம் ஆனந்த கந்தம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். மகாயோக பீடத்தில் அழகானத செங்கல் மேலே நிற்கிறத மகாயோக பீடம் அப்படின்றார். அது சங்கரர் தன் மனசையே அந்த யோக பீடம் ஆக்கிட்டார். அது மேலே பாண்டுரங்கன் நிற்கிறான். மகாயோக பீடத்தட்டே அழகா பீமரத்யா, பீமா நதிக்கரையில் வரம் புண்டரீகாய தாத்தும் முனீந்திரைகி சமாகத்திய திஷ்டந்தம். எல்லா முனிவர்கள்லாம் கூட்டுண்டு புண்டரீகனுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக வந்து நின்றுருக்கான். ஆனந்த கந்தம், ஆனந்த கந்தம்னா ஆனந்தத்தினுடைய வேர், இல்லாட்டி ஆனந்தத்தினுடைய கிழங்கு, அதுலேருந்து ஆனந்தம் முளைச்சி வரதான். பாண்டுரங்கனை நட்டேல்னா ஆனந்தம் தானாக வளரும். எங்கடா பாண்டுரங்கனை நடனம்னா மனசில் நடனம். மனசில் நட்டாச்சுன்னா ஒவ்வொன்றா அப்படி முளைச்சி 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 எல்லா விதமான ஆனந்தங்களும் தானாக வருமா. ஆனந்த கந்தம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். தடித் வாசசம்
நீலமேகாவபாசம் ரமா மந்திரம் சுந்தரம் சித் பிரகாசம் வரம் திஷ்டகாயாம் சமன்யஸ்த பாதம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். இது 5 ஸ்லோகம் தான் சொல்லியாச்சு. நேர கதையை ஆரம்பிக்கலாமேன்னா சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தாளா. இதில் ஏதான ஒரு வார்த்தை மரண சமயத்தில் வந்துடுத்துன்னா பாண்டுரங்கன் பிரத்யட்சமாக தெரியும். அதுக்காக தான் நாக்கு பழகிறதுக்காக தான் திரும்ப 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 சொல்கிறோம். அதை சொல்லும்பொழுது என்ன ஆகும்னா, சங்கரருடைய விஷயத்தை நம்ம பேசுறதுனாலேயே உங்களுக்கே தெரியாமல் உங்கள் மடியில் பாண்டுரங்கன் உட்காந்துருவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பாண்டுரங்கன் ஒவ்வொருத்தர் மடியிலையும் உங்கள் பாண்டுரங்கன் இருக்க, யாருக்கும் நீங்கள் தர வேண்டாம். அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாண்டுரங்கன் மடி மேலே உட்காந்துருக்கான். எப்படா உட்காந்துருக்கான் அப்படின்னா, தடித் வாசசம் நீலமேகாவ பாசம், மின்னல் போன்ற பட்டாடை உடுத்திண்டு நீலமேக சாமளமான ரூபத்தோட ரமாமந்திரம் சுந்தரம் சித் பிரகாசம், ரமாவுக்கு பிடிச்சபடியா ரமாவுடைய இருப்பிடமாக சுந்தரனாக சித்தத்துக்கு பிரகாசம் தரும்படியாக வரம் திஷ்ட காயாம் சமன்யஸ்த பாதம், அழகாக உலகத்தை ரொம்ப சிறந்தவனும் வரம் தரக்கூடியவனுமாகிய சமஸ்தமான அழகான அந்த 2 பாதங்களும் சமமாக வச்சுருக்கக்கூடிய பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். அந்த பரபிரம்மலிங்கமான பாண்டுரங்கனை ஆனந்தமாக நம்ம பஜிக்கிறோம். எங்கேயாவது ரொம்ப நேரம் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், பாண்டுரங்கனை நினச்சிக்கோங்க. அப்படி தான் நின்றுருக்கான் கால் கடுக்க. நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்றதுக்காக அவன் நிற்கிறான். பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். பிரமாணம் பவாப்தேரிதம் மாமகானாம் நிதம்பக்கராபியாம் திருதோயேன தஸ்மாத் விதாதுர்வசத்யைஹி திருதோணாபிகோஷக பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். நடடாது பாண்டுரங்கனுக்கு ஒன்றும் பெருசாக இல்லையே, இன்னைக்கு மாலைலாம் இல்லையே நினச்சேன். அது முதல்ல ஒரு ஜாதி புஷ்பம் வந்தது, பக்த ஜாதி புஷ்பம். அது ஹரே கிருஷ்ணன். எனக்கும் சேர்த்து நல்ல மாலையை கொடுத்துட்டோம். அழகாக ஒரு துளசி மாலை, அழகாக ஒரு மல்லி மாலை, ஆளாளுக்கு கொஞ்சம் 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 புஷ்பம். அதான் பாண்டுரங்கன். எப்படி யார் கொடுத்தாலும் ஏற்றுக்கிறான் இல்லையா? வா, என்ன பேர், ஜாதி, வயசு என்ன, வீட்டில் கவலை இருக்கா, பிரச்சனை இருக்கா, அதெல்லாம் இல்லை, கொடுத்தோன்னே ஏற்றுட்டான் இல்லையா? அதான் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். நீங்கள் கொடுக்கணும், அவ்வளோதான். நீங்கள் எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு கருணாசாகரன். பிரமாணம் எதுக்குடா அப்படி நிற்கிறான் அப்படின்னா, பிரமாணம் பவாப்தேரிதம் மாமகானா. என்னை போன்ற சாமானிய ஜனங்களுக்கெல்லாம் புரியும்படியா இடுப்பளவு தான்ப்பா சம்சார சாகரம். சம்சார சாகர கடல் எங்கே இடுப்பளவு இருக்குமா? மேலே நம்மளை முழுகடிக்கும் இல்லையா? அதை விட மோசமாக நம்முடைய சம்சார கடல். சம்சார கடலில் இப்படி நடக்க போகணுமே, எப்படி போகணும், முழுகி 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 புனரப்பி ஜனனம்னு சுற்றின்னு இருக்கோம். ஆனால் பாண்டவங்களை பிடிச்சாச்சுன்னா அப்படியே வத்தி போயிடுறதான், இடுப்பளவு ஆயிடுறதான். அப்படி ஜாலியாக அப்படி இந்த இடுப்பளவு தண்ணியில் நடக்கிறதே ஒரு ஜாலி வச்சுக்கோங்களேன். அப்படி நடந்துட்டே போகலாமா விளையாடிண்டே. அந்த மாதிரி பரபிரம்ம ரூபமாக நிற்கிறானா. பிரமாணம் பவாப்தேரிதம் மாமகானாம் நிதம்பக்கராபியாம் திருதோயேன தஸ்மாத் விதாதூர் வசத்தியை திருதோணாபி கோஷக. பிரம்மதேவனுக்கு வீடாக இருக்கும்படியான நாபிக்கமலத்தில் வச்சுண்டு இருக்கக்கூடிய பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். அந்த பாண்டுரங்கனை நான் பஜிக்கிறேன். ஸ்புரத் கௌஸ்துப அலங்கிருதம் கண்டதேசே ஸ்ரீயாஜுஷ்ட கேயூரகம் ஸ்ரீனிவாசம் சிவம் சாந்தமீட்யம் வரம் லோகபாலம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். ஆச்சரியமா இந்த பகவான் அழகான கௌஸ்துபத்தை கழுத்தில் தரிச்சுட்டு இருக்கான். கௌஸ்துபம் அப்படின்றது ஜீவாத்மா. பரவாயில்ல, குடும்பம் நிறைய பேர் வந்துவிட்டான். எந்த ஜீவாத்மா அவனுக்கு பிடிச்சிருக்கோ அதை டாலரா பண்ணி போட்டுக்கிறானா. ஸ்புரத் கௌஸ்துப அலங்கிருதம் கண்டதேசே கழுத்தில் போட்டுருக்கான். ஸ்ரீயாஜுஷ்ட கேயூரகம் ஸ்ரீனிவாசம். சாக்ஷாத் ஸ்ரீதேவி கொடுத்த தோல் விலையை பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதை வெட்டிங் டேக்கு கொடுத்துட்டா தாயார், பிரபு வச்சுக்கோங்க அவங்க தோல் அழகா இருக்கு அப்படின்னு. அழகா ஸ்ரீயாஜுஷ்ட கேயூரகம், அழகான ஸ்ரீனிவாசம்
பரம் லோகபாலம், சிவம் சாந்தமீட்யம் பரம் லோகபாலம். மங்களகரமானவன், சாந்தஸ்வரூபனான, ஆனந்தமான, லோகத்துக்கு அனுகிரகம் பண்ணும்படியான பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். பரபிரம்ம ரூபமான பாண்டுரங்கனை நான் பஜிக்கிறேன். அம்மா இப்போ நான் சைன் போடலை, அவகிட்ட கொடு, படிக்கிறதுக்கு அப்புறம் வாங்கிக்கணும். உங்க படிக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கேன், அப்புறம் சைன் போட்டு தரேன். அப்பேற்பட்ட பரபிரம்மலிங்கமான பாண்டுரங்கனை நான் பஜிக்கிறேன். சரச்சந்திர பிம்பானனம் சாருஹாசம் லசத் குண்டலா கிராந்த கண்டஸ்தலாங்கம் ஜாபாரக பிம்பாதரம் கஞ்சநேத்திரம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். நீங்க சொல்ல அப்படியே இருக்க பாண்டுரங்கனை பார்த்துக்கோங்க. சரச்சந்திர பிம்பானனம் சாருஹாசம், சரத்கால சந்திரன் போல பிரசன்னமான திருமுக மண்டலம், சாருஹாசம், அழகா பிரசன்னமா சிரிக்கிறான். ஹாசம்னா சிரிக்கிறது. லசத் குண்டலா கிராந்த கண்டஸ்தலாங்கம், அழகான காதுகளில் குண்டலங்கள் போட்டிருக்கான். அந்த இடிக்கிறது தான் அந்த கழுத்து இன்னும் அழகா இருக்கான். லசத் குண்டலா கிராந்த கண்டஸ்தலாங்கம் ஜாபாரகன செம்பருத்தி பூ, ஜாபாரக பிம்பாதரம் கஞ்சநேத்திரம், செம்பருத்தி பூ போல சிவந்த அதரம், அழகான தாமரை போன்ற கண்கள், பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். அப்பேற்பட்ட பாண்டுரங்கனை நான் பஜிக்கிறேன். அவ்வளோ அழகா சங்கரர் அனுபவிக்கிறார். அப்போ எதுக்கடா அவ்வளோ சொல்கிறோம் அப்படின்னா, சொல்ல ஹிருதயத்தில் அந்த பிரபு அப்படியே தெரியும். மகாயோக பீடத்தில் அழகா புண்டரீகனுக்கு வரம் கொடுப்பதற்காக யோகிகளோடு சேர்ந்து வந்து நிற்கிற பரபிரம்மத்தை சந்திரபாகா நதிக்கரையிலே நான் பஜனை செய்கிறேன். மின்னல் போன்ற பட்டாடை உடுத்திண்டு நீலமேக சாமளமான ரூபத்தோட ரமாவுக்கு பிடிச்சபடியாக சுந்தரனாக சித்தத்துக்கு பிரகாசம் தரக்கூடியவனாக சமமான பாதங்களை உடையவனான பரபிரம்ம ரூபமான பாண்டங்களை நான் பஜனை செய்கிறேன். இந்த பாவக்கடல் இவ்வளவுதான் என போன்றவாளுக்கு புரியும்படியா இடுப்பில் கையை வச்சுண்டு எவன் நிற்கிறானோ, எவனுடைய நாபிக்கமலத்தை பிரம்மா வீடா வச்சுருக்காரோ, அப்பேற்பட்ட பரபிரம்ம ரூபமான பாண்டங்களை நான் பஜனை செய்கிறேன். கழுத்தில் கௌஸ்துப மணியோடு பிரகாசிக்கக்கூடியவனாக தாயார் கொடுத்த கேயூரகம் தோல் விலையை போட்டுண்டு ஸ்ரீனிவாசனாக மங்களகரமான சிவரூபமாக சாந்தமீட்யனாக வரம் தரக்கூடிய லோகத்தை காப்பாற்றக்கூடியவனான பாண்டரங்கனை நான் பஜனை செய்கிறேன். சரத்கால சந்திரன் போல அழகான திருமுக மண்டலத்தோட தாமரை போன்ற புன்சிரிப்போட குண்டலங்களால அலங்கரிக்கப்பட்ட அந்த காதுகளோட அந்த அழகான கழுத்துகளோட செம்பருத்தி பூ போல சிவந்த அதரத்தோட செந்தாமரை கண்களோட அழகான பாண்டரங்கனை பரபிரம்ம ரூபமான பாண்டரங்கனை நான் பஜனை செய்கிறேன். பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம், பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம், பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம், பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். பஜே பாண்டுரங்கா பஜே பாண்டுரங்கா. பஜே பாண்டுரங்கா பஜே பாண்டுரங்கா. चंद्रभागा तीरे भजे पांडुरंगा, चंद्रभागा तीरे भजे पांडुरंगा. இப்படி சந்திரபாகா தீரே பஜே பாண்டரங்கா அப்படின்னா ஒரு நாள் சந்திரபாகா தீரத்தில் நிச்சயமாக நம்மளை பாண்டரங்க நிற்க வச்சு பஜனை பண்ண வைப்பான், சந்தேகமே வேண்டாம். பாண்டுரங்கன் எதையுமே பார்க்கறதில்லை, ஏதான ஒரு தகுதி இருக்கணும் இல்லையா? இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த தகுதி இருந்தால் அடையலாம் அப்படின்னு உலக நியதி. ஒரு தகுதியுமே இல்லாமல் ஒன்று அடைய முடியுமான்னா பாண்டுரங்கனை அடையலாம். ஒரு தகுதியுமே வேண்டாம். என்ன ஜாதி, அந்த தகுதி வேண்டாம். நமக்கு முக்கால்வாசி பல விஷயங்களுக்கு இன்றைக்கி ஜாதி தகுதி ஆகிடுச்சு. ஒரு கல்யாணம் பண்ணணும், இல்லாட்டி ஒரு ஸ்கூலில் சேர்க்கணும், இல்லாட்டி கவர்மெண்ட் கிட்ட ஏதானும் சம்பளம்லாம் கொடுக்குறா இல்லையா, ஸ்காலர்ஷிப்லாம் கொடுக்கறதுனா அதுக்கேற்ற மாதிரி
வேணும். பாண்டரங்கனிடத்தில் ஒன்றுமே வேண்டாம், ஒரு தகுதியும் வேண்டாம். மனசில் அவனை நம்பினா போதும். இவன் தெய்வம், பாண்டுரங்கன் ரக்ஷகன், அவன் என் கூட இருக்கான், அவன் என்னை காப்பாற்றுவான் அப்படின்னு நம்பிட்டோம்னா என்னெல்லாம் பண்ணுவான்னு நம்மளால் சொல்லவே முடியாது. அதி விசேஷமானவன் பாண்டுரங்கன், பண்டரீநாதன். வீண் போகாதவன், ரொம்ப அற்புதமானவன் பாண்டுரங்கன். நம்பினார் கெடுவதில்லை. ஏன்னா பல தடவை பண்டரிபுரம் பகவான் அழிச்சுட்டு போயிருக்கான் பாண்டுரங்கன். ஒவ்வொரு தடவையும் விதவிதமான அனுபவங்களை கொடுக்கறதுல அற்புதமானவன் பாண்டுரங்கன். ஜாதி முக்கியமே இல்லை. முக்கியமாக சொல்கிறேன், பாண்டுரங்கனோட பக்த சரித்திரம் பார்த்தோம்னா பல ஜாதிக்காரன் உண்டு. இன்னும் ஜாதின்னு கிடையாது. சோக்காமலர்லாம் ஒடுக்கப்பட்ட ஜாதி. ஆனால் அவர் வீட்டிலேயே போய் பாண்டுரங்கன் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த பாண்டுரங்கனிடத்தில் அழகான ஒரு பக்தி வச்சுட்டு இருந்தார் சேனா நாவிதர். அவர் நாவிதர் ஜாதி, பார்பர். மனசுக்குள்ள எப்பொழுதும் பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா, பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. இப்போ நிறைய ஜாதிக்காரெல்லாம் ஒன்றா தானே உட்காந்துட்டு இருக்கோம். எல்லாருக்கும் பாண்டுரங்கா பண்டரிநாதான்னு சொல்ல வருது இல்லை, மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது இல்லை, அவ்வளோதான். இல்லை ஏதான ஜாதி இருக்கா? நான் அழகாக சோஃபா போட்டு மேலே உட்காந்துருக்கேன், எனக்கு ஸ்பெஷல், கீழே உட்காந்தாலும் உங்களுக்கு குறைச்சல் ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் அதே பாண்டுரங்கன் தான். எப்படி எனக்கு பசிச்சா சாப்பாடு ஆகாரமோ அதே மாதிரி தானே உங்களுக்கும். சாப்பிட்ற பொருள் வேணால் மாறுபடலாம், ஆனால் பசி ஒன்று தானே. வலி ஒவ்வொருத்தருக்கும் வலி மாறுபடலாம், ஆனால் வலி ஒன்று தானே. அதனால் பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. दीनदयाळा पांडुरंगा भक्तवत्सला पंढरीनाथा, दीनदयाळा पांडुरंगा भक्तवत्सला पंढरीनाथा, पांडुरंगा पंढरीनाथा पंढरीनाथा पांडुरंगा. सद्गुरुनाथा पांडुरंगा सज्जन रसिका पंढरीनाथा, सद्गुरुनाथा पांडुरंगा सज्जन रसिका पंढरीनाथा, सद्गुरुनाथा पांडुरंगा सज्जन रसिका पंढरीनाथा, पांडुरंगा पंढरीनाथा पंढरीनाथा पांडुरंगा. पांडुरंगा पंढरीनाथा पंढरीनाथा पांडुरंगा. இப்படி எப்பொழுதுமே அவர் மனசுக்குள்ள பஜனை பண்ணிட்டு இருப்பார். நீங்கள் ஆஃபீஸில் வேலை பண்ணாலும் வீட்டு வேலை பண்ணாலும் இதுக்கு யாரும் தடை சொல்ல முடியாது. மனசுக்குள்ளே எவ்வளவோ நினைக்கிறோம் இல்லையா? மனசுக்குள்ளே நினைவில்லாமல் யாருமே இல்லை. ஏதோ ஒரு நினைவு சுத்தின்ட்டு தான் இருக்குது. அதை விட பஜனை பண்ண வச்சுக்கோங்களேன், நமக்கு தெரியாமலேயே பாண்டுரங்கனை பிரதிஷ்டை பண்ணிகிட்டே இருப்போம், அப்படி பிரதட்சணம் பண்ணிகிட்டே இருப்போம். அதே சமயத்தில் உள்ளுக்குள்ள பாண்டுரங்கன் பிரதிஷ்டையும் ஆகும். இப்படியே பஜனை பண்ணிட்டு இருந்தால் ஒரு ஸ்திதியில் என்ன ஆகும்னா பாண்டுரங்கன் நம்மளை சுற்றின்னு இருப்பான். அதெல்லாம் அந்த பக்தியோட பஜனையோட ஒரு பலம். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்கோ. அவங்க பொறுப்புகள் என்ன உண்டோ பண்ணுங்கோ.
கடமைகள் என்ன உண்டோ பண்ணுங்கோ. பஜனை மனசுக்குள்ள, பஜனை வரலையா பாண்டுறங்க பண்றீநாதா ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி. வீட்டுக்காரர் திட்டுறாரா, ரொம்ப காது கொடுத்து கேட்டெல்லாம் கோவம் வரும். காதெல்லாம் கொடுத்து கேட்கப்படாது திட்டுறதெல்லாம். மனசுக்குள்ள ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவரி, ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவரி. சரிங்க சரிங்க சரிங்க. பும்பு மாடு மாதிரி தலையாட்டிடுங்க, அவ்வளோதானே வேணும். வீட்டுக்காருக்கு என்ன வேணும்? தான் சொன்னால் பொண்டாட்டி கேட்கணும். மறு பேச்சு பேசப்படாது. அது முட்டாள் மாதிரி வளர்னாலும் சரி, அவ்வளோதான். ரொம்ப மனசில் ஏற்றிக்காதீங்க. பொண்டாட்டி ஏதான புலம்பிகிட்டே இருக்காளா, சரிம்மா பண்ணிவிடுவோம். பும்பு மாடு உள்ளுக்குள்ள ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவரி, ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ். ஆனால் மறந்து தாளம்லாம் போட்டுறதையும் மாட்டின்ட்டுருவேன். பாண்டுரங்கம் ஆமாம் அப்படின்னா மாட்டின்ட்டுருவேன். உலகத்தில் நடிக்க கற்றுக்கோங்க, பக்தியில் நடிக்கப்படாது. உலகத்தில் வாழ்ந்துட்டு போவோம். எல்லாருக்கும்